அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த மழை காலத்தில் சளியினால் ஏற்படுற மூக்கடைப்புக்கு என்ன அக்குப்ரெஷர் புள்ளிகள் தூண்டினா அது சரியாகும். மேலும் என்ன வீட்டு மருத்துவம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி சளி, வலி, வாந்தி, பேதி இது எல்லாமே கழிவுகளோட அதாவது உபாதைகள் தான். இது நோய் கிடையாது. ஸோ உஷ்ண பாடிக்கு தான் அதிகமாக சளி பிடிக்கும். எல்லோரும் கோல்டு பாடின்னு சொல்லுவாங்க. பாடி இந்த இடம் ஹீட்டாக இருந்ததுன்னா இந்த இடம் கோல்டாக மாறிடுது. ஓகே, அதை விட்டுருவோம். இப்போ அந்த புள்ளி என்ன அப்படின்னா, அக்குப்ரெஷர் புள்ளி பார்த்தீங்கன்னா, இந்த மூக்கோட ஓரம் இருக்குல்ல, இந்த இடத்துல 2 விரல் வச்சு இந்த இடத்துல கிளாக்வேஸ் 21 முறை, ஆன்டி கிளாக்வேஸ் 21 முறை சுற்றணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படி ப்ரெஷர் பண்ணிக்கலாம். இதை செஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த மூக்கோட கீழ்ப்பகுதி, இந்த ஓட்டை இருக்குல்ல, இந்த ஹோல்ஸோட கீழ்ப்பகுதி, இந்த புள்ளிகளை தூண்டி விடணும். இந்த 2 புள்ளிகள் நீங்கள் தூண்டி விடுங்க. சளியினால் ஏற்படும் மூக்கடைப்பு ஏன் இது மட்டும் இல்லை, பிளட்டு வருதுன்னு மூக்கில் பிளட்டு வருது, இது கியூர் ஆகும். சளி அதாவது மூக்கு சார்ந்த பிரச்சனைகள் கியூர் ஆகும். சரிங்களா? ரைட், இது செஞ்சிட்டிங்களா? செஞ்சு முடிச்சுட்டு இதில் தான் அது சைனஸ் தோறும் சளி தேங்கியிருக்கும். ஸோ இந்த இடத்த வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அவர் கிளாக் வச்சு இது செஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்புறம் லேசாக மூக்கு தூக்கி விட்டுக்கலாம். புள்ளிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில், ஸோ இந்த மூக்கோட கோட்டையோட பள்ளத்தில் இந்த புள்ளிகளை அழுத்திட்டு, கடுக்காய் இருக்குல்ல, கடுக்காய் நாட்டு மருந்துகளெல்லாம் கிடைக்கும். கடுக்காய் பொடி கொஞ்சம் வாங்கிட்டு அதில் ஒரு 2 சிட்டிகை எடுத்து, ஒரு ஸ்பூனில் 2 சிட்டிகை கடுக்காய் பொடி, 2 சிட்டிகை நெல்லிக்காய் பொடி, கொஞ்சம் தேன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பி சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி குடிங்க, சரியாயிடும். இது நீங்கள் ஒரு 3 டேஸ், ஒரு நாள்லேயே சில பேருக்கு கேட்டுரும். ரொம்ப அதிகமான சளி இருந்துச்சு, மூக்கடைப்பு இருந்துச்சுன்னா 3 நாளில் சரியாகும். இன்னொரு விஷயம், மழையினால் ஏற்படுற மூக்கடைப்புக்கு இது ஓகே. பட் ரொம்ப நாளாக மூக்கடைப்பு ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவருக்கு மலை குடலில் அழுக்கு இருக்குது, மோஷன் ஒழுங்காக போகலை, அவர் பேதிக்கு சாப்பிட்டா போதும். பேதிக்கு சாப்பிட்டாலே மூக்கடைப்பு சரியாயிரும். ஏன்னா பெருங்குடலில் ஏற்படுற கழிவுகளின் தேக்கம் தான் இந்த சளி, மூக்கடைப்பு இதோட காரணம். சரிங்களா? நன்றி.